8th standard CBSE NCERT syllabus, chapter number 2, linear equation in one variable. Exercise 2.1, first sum. 3x equal to 2x plus 18. இங்கே 3x இருக்குது, x வேரியபிள்னா லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுறோம். 3x ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிற 2x வந்து லெஃப்ட் சைட் வரப்போ -2x ஆகிடும். ஸோ 3x minus 2x equal to 18. ஸோ இதை 3xலேருந்து 2x மைனஸ் பண்ணிட்டோம்னா x equal to 18. செகண்ட் சம் 5t minus 3 equal to 3t minus 5. இங்கே t வேரியபிள் எல்லாம் லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். ஸோ 5t minus 3t equal to minus 5. இங்கே -3 லெஃப்ட் சைடு இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த சைடு ரைட் சைடு போகிறப்போ +3 ஆகிடும். ஸோ 5t minus 3t equal to 2t minus 5 plus 3 equal to -2. இது எப்படி -2 வந்ததுன்னா ரெண்டு டிஃபரன்ஸ் சைனை வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரில் என்ன சைன் இருக்கோ அதை தான் போடுவோம். ஸோ -5 plus 3 ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் 5 அதோட சைன் வந்து மைனஸ், அதனால -2 போட்டிருக்கோம். 2t equal to -2. பட் t equal to -2 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ரைட் சைடு ஈக்குவலுக்கு இந்த சைடு ரைட் சைடு வரப்போ -2 டிவிஷனில் வரும். -2 டிவைடட் பை 2. ஸோ t equal to இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா -1. t equal to -1. தேர்ட் சம் 5x plus 3 equal to 5 plus 3x. இப்போ x வேரியபிளை ஒன்று லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். 5x minus plus 3x இந்த லெஃப்ட் சைடு வரும்போது -3x ஆகிடும். ஈக்குவல் டு 5 இங்கே +9 வந்து -9 ஆகிடுது. ஸோ 5x minus 3x வந்து 2x ஈக்குவல் டு 5 minus 9 minus 4. x ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 2 இங்கே டிவிஷனில் வந்துடும். -4 டிவைடட் பை 2. x ஈக்குவல் டு -2. ஃபோர்த் சம் 4z plus 3 equal to 6 plus 2z. ஸோ z வேரியபிள் ஒன் சைட் கொண்டு வரோம், லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். 4z plus 2z லெஃப்ட் சைடு வரப்போ -2z ஆகிடும். 6 plus லெஃப்ட் சைடில் இருக்கிற +3 இந்த ரைட் சைடு வரும்போது -3 ஆகிடும். ஸோ 4z minus 2z equal to 2z. 2z equal to 6 minus 3 3. 2z equal to 3. z equal to 3 divided by 2. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 2 இங்கே டிவிஷனில் போயிடுது. ஸோ z equal to 3 divided by 2. ஃபிஃப்த் சம் 2x minus 1 equal to 14 minus x. ஸோ x வேரியபிளை ஒன் சைட் கொண்டு வந்துடுறோம், அதான் லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். இப்போ 2x plus -x வந்து லெஃப்ட் சைடு வரும்போது +x ஆகிடும். ஸோ 2x plus x equal to 14. இங்கே இருக்கிற -1 வந்து ரைட் சைடு வரப்போ +1 ஆகிடும். ஸோ 14 plus 1 இதில் என்ன ஆட் பண்ணோம்னா 2x plus x 3x. இங்கே 14 plus 1 15. x equal to 15. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 3 டிவிஷனில் போயிடும். ஸோ 15 minus 3. x equal to இதை கேன்சல் பண்ணோம்னா 3 1 is 3, 3 5 are 15. x equal to 5. சிக்ஸ்த் சம் 8x plus 4 equal to 3. x 3 bracketல x minus 1 plus 4 7 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இப்போ இது 3 வந்து இந்த x minus 1க்கு வந்து காமன். ஸோ இந்த 3 வந்து இந்த xலையும் மல்டிப்ளை ஆகணும், இந்த 1லையும் மல்டிப்ளை ஆகணும். ஸோ 3x மைனஸ் இந்த 3 into 1 -3. இப்போ 3x minus 3 plus 7. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் என்ன பண்ணணும்னா x வேரியபிளை ஒன் சைட் கொண்டு வந்துடணும். ஸோ 8x இந்த சைடு இருக்குது, x ப்ளஸ் 3x வந்து இந்த சைடு வரும்போது -3x ஆகிடும். ஈக்குவல் டு 7. லெஃப்ட் சைடு இருக்கிற +4 -4 ஆகிடும் அந்த சைடு. அப்புறம் ஆல்ரெடி ரைட் சைடு இருக்கிற -3. இப்போ இது வந்து 8x minus 3x என்ன ஆகிடும், 5x ஆகிடும். இங்கே வந்து என்ன ஆகும்னா 7 அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் சைன் இருக்கிற ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். ஸோ 7 minus -4 -3 வந்து -7. ஸோ 7 minus 7. 7 minus 7 0 ஆகிடும். அப்போ 5x equal to 0. x equal to 0 divided by 5. எனிதிங் டிவைடட் 0 வந்ததுன்னா 0. x equal to 0. செவன்த் சம் x equal to 4/5 x plus 10. இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் வந்து டிவிஷனில் இருக்குது 4/5 டிவிஷனில் 5 இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் சைடில் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஏன்னா டிவிஷனில் இருக்கிறது ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ போச்சுன்னா அது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அதே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ மாறும்போது டிவிஷனில் மாறிடும். ஸோ இங்கே வந்து டிவிஷனில் இருக்கிற 5 லெஃப்ட் சைட் கொண்டு போகிறதுனால எக்ஸோட மல்டிப்ளை ஆகிடுது. ஸோ 5x ஈக்குவல் டு இது அப்படியே எழுதிட வேண்டியதான் 4 பிராக்கெட்டில் x plus 10. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 5x ஈக்குவல் டு இந்த 4 வந்து இது இந்த பிராக்கெட்டில் இருக்கிற ரெண்டு நம்பருக்குமே காமன். ஸோ 4 வந்து எக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் 4 வந்து 10ஓட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4x plus 40. 10 into 4 40. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ x வேரியபிளாக தனியாக கொண்டு வந்துடலாம். ஸோ 5x ரைட் சைடில் இருக்கிற 4x லெஃப்ட் சைடு வரும்போது -4x ஈக்குவல் டு இந்த 40 அப்படியே போட்டுரும். இங்கே 4x minus 5x minus 4x என்ன ஆகும், x ஆகிடும். ஈக்குவல் டு 40. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து சம் 2x divided by 3 plus 1 equal to 7x divided by 15 plus 3. இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 3 இருக்குது, 3 into 1 3. அப்போ 2x plus 3 divided by 3 ஆகிடும். இங்கே 15 இருக்குது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 15 into 3 45. 7x plus 45 divided by 15 அப்படியே போடுறோம். இப்போ அந்த சம் வந்த மாதிரி இப்போ டிவிஷனில் இருக்கிற 15 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு அதாவது லெஃப்ட் சைட் கொண்டு போகிறோம். அதாவது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். மல்டிப்ளிகேஷனில் போகுதுன்னா இந்த ஓல் நம்பருக்கு அது வந்து காமன். அதாவது இந்த 15 வந்து இந்த 2x plus 3க்கு இது காமனாக போயிடும். அது மாதிரி 3 வந்து இந்த 7x plus 45க்கு காமனாக மல்டிப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்குது 15 into 2x plus 3. 3 into 7x plus 45. இப்போ 15 வச்சு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 15 into 2x 30x, 15 into 3 45. அப்போ அதே மாதிரி இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த ரைட் சைடில் 3 into 7x 21x, 3 into 45 135. இப்போ நெக்ஸ்ட் தான் என்ன பண்ணணும்னா எக்ஸ் வேரியபிள் லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். அப்போ 30x ரைட் சைடில் இருக்கிற 21x வந்து லெஃப்ட் சைடு வரும்போது -21x ஆகிடும். ஸோ 30x minus 21x equal to 135. இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற +45 -45 ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த 30xலேருந்து -21x மைனஸ் பண்ணுறோம். அப்போ 9x வருது. இதை 135லேருந்து 45 மைனஸ் பண்ணும்போது 90. அப்போ x ஈக்குவல் நெக்ஸ்ட் 9x ஈக்குவல் டு 90. x ஈக்குவல் டு 90. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 9 கீழே வருது 9. அப்போ x ஈக்குவல் டு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 10.
9th sum 2y plus 5/3 equal to 26/3 minus y. இப்போ y வேரியபிள் ஃபுல்லாக ஒன் சைட் கொண்டு வரோம். அப்போ 2y மைனஸ் ஒய் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ் ஒய் ஆகிடும். ஆல்ரெடி லெஃப்ட் சைடு இருக்கிற 26/3 இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற 5/3 அப்படியே கொண்டு வரோம். ப்ளஸ் 5/3 இந்த சைடு ரைட் சைடு கொண்டு வரும் மைனஸ் 5/3 ஆகிடும். இதை ஆட் பண்ணும்போது 3y இது வந்து காமனாக இருக்குது டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் சேம், அங்கே மேலே மைனஸ் சைன் இருக்குது. 26 minus 5 21. அப்போ 21/3. நெக்ஸ்ட் வந்து இதை ரெண்டு கேன்சல் பண்ணுறோம். 3 1 is 3 3 7 are 21. 3y equal to 7 அப்படின்னு வரும். அப்போ y equal to 7/3 ஆன்சர். 10th sum 3m equal to 5m minus 8/5. இதில் எக்ஸ் எம் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எம் வேரியபிள் லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். ஸோ 3m minus 5m equal to minus 8/5. இதை மைனஸ் பண்ணோம்னா பெரிய 3mலேருந்து 5m போயிடுச்சுன்னா minus 2m. அப்போ இங்கே ஆல்ரெடி minus 8/5 இருக்குது. ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2m equal to 8/5 ஆகும். நெக்ஸ்ட் வந்து m equal to மல்டிபிகேஷன் இருக்கிற 2 ரைட் சைட் போகிறப்போ டிவிஷனில் போகும். ஸோ 8/5 into 2 மாறிடும். இந்த 2 தான் இந்த 5ஓட மல்டிப்ளை ஆகுது. ஸோ m equal to 8/5 2s are 10. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 4 2s are 8 4 5s are 10. m equal to 4/5 ஆன்சர்.